السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஒவ்வொரு நாள் இரவு தூங்குகின்ற பொழுது இந்த 3 திக்ருகளையும் ஓதி வந்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் இலகுவாக்குகின்றான். அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும். நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் இலகுபடுத்தி தரக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் சிறந்த 3 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாவரைக்கும் திரிகையை சுற்றியதால் அவர்களுடைய கையில் காப்பு ஏற்பட்டிருந்தது. இதை தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறும்படி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள். எனவே எனக்கு ஒரு பணியாளரை தரும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் கேட்டு வாருங்கள் என்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கூறி அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அங்கே வீட்டுக்கு சென்ற பொழுது நபி அவர்கள் இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததும் இந்த விடயத்தை கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்து இதைவிட சிறந்த ஒன்றை நான் கற்றுத்தரட்டுமா, அதாவது வேலைக்காக ஒரு பணியாள் வைப்பதை விட சிறந்த ஒரு அமலை நான் கற்றுத்தரட்டுமா என்று தன்னுடைய அருமை மகளாரிடம் கேட்க, அதற்கு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆம் யா ரசூலுல்லாஹ், கற்றுத்தாருங்கள் என்று கூறினார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று 34 தடவை நாம் கூற வேண்டும். அதே போன்று சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் 33 தடவை கூற வேண்டும். அதே போன்று அல்லாஹு அக்பர், புகழ் அனைத்தும் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே என்ற இந்த திக்ரை நாம் 33 தடவை ஓத வேண்டும். முதலாவது நாம் அல்லாஹு அக்பர் என்ற திக்ர் 34 தடவை, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை. இந்த 3 திக்ருகளையும் நாம் ஓதுகின்ற வேளையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் இலகுவாக்கி வைக்கின்றான். இந்த ஹதீஸை அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 6318வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாமும் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கக்கூடிய நேரத்திலே இந்த 3 திக்ருகளையும் ஓதுவோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற இந்த 3 திக்ருகளையும் ஓதிவிட்டு நாம் இரவு தூங்குவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய காரியங்களையும் இலகுவாக்குவான்.